ஆணென பெண்ணென அனைவரும் மனிதரே. சமத்துவமின்மை என்பது அனைவருக்கும் ஒரே மாதிரியான உரிமை, வாய்ப்பு, வசதி, மரியாதை ஆகியவை கிடைக்காமல் சிலருக்கு அதிகமாகவும் சிலருக்கு குறைவாகவும் இருப்பதை குறிக்கும். சமூக சமத்துவமின்மை என்றால் சாதி, மதம், பாலினம் போன்ற காரணங்களால் ஒருவரை ஒருவர் சமமாக நடத்தாமல் வித்தியாசமாக காட்டுவது. பெண்ணாய் பிறந்தால் பெருமை, மனிதராக வாழ்வதே உயர்வு. மனித இனத்தின் வரலாற்றை புரட்டி பார்த்தால் ஆணும் பெண்ணும் இருவரும் சமமாக வாழ்ந்ததற்கான பல நிகழ்வுகளை காணலாம். ஆனால் காலப்போக்கில் சமூக விதிகள், மரபுகள், நம்பிக்கைகள் என பல காரணங்களால் பெண்களுக்கு கட்டுப்பாட்டுகள் விதிக்கப்பட்டன, உரிமைகள் மறுக்கப்பட்டன. ஆனால் இன்று காலம் மாறியுள்ளது. ஆணும் பெண்ணும் இருவரும் ஒரே நிலைமையில் இருப்பதன் முக்கியத்துவம் இன்றைய எல்லோருக்கும் புரிந்துவிட்டது. கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல், விஞ்ஞானம், விளையாட்டு என எந்த துறையிலும் பெண்கள் சாதனை புரிந்து ஆண்களுக்கு இணையாக விளங்கினர். அவர்கள் திறமைக்கு, அர்ப்பணிப்புக்கு, முயற்சிக்கு எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது. நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால், மனிதன் என்ற அடிப்படை அடையாளமே முக்கியம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும், அவர்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டும் என்பதே சமத்துவத்தின் அடிப்படை கோட்பாடு. எங்கள் உரையை முடிக்கும் போது நம் மனதில் பதிய வேண்டிய ஒரு முக்கியமான வரிகள் என்னவென்றால், பெண்ணாய் எழுந்தால் பூமி திளைக்கும், ஆணாய் உயர்ந்தால் அகவை விளங்கும், இணைந்து நடந்தால் இனிய சமூகம், இடைவிடாமல் புது யுகம் மலரும்.